மயிலாட்டம் பார்க்கணுன்னு மைக்கேல் ஜாக்சன் வந்து இருக்க. மயிலாட்டம் பார்க்கணுன்னு மைக்கேல் ஜாக்சன் வந்து இருக்கேன். ஆட்டம் போட ஆள் இல்லாம அடுத்த வண்டி பிடிச்சாருங்க. ஜிஞ்சின்னக்கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சின்னக்கடி ஜிஞ்சின்னா. என்னடா இது, நாமளும் கடையை வச்சு பெசாட்டு உட்காந்துட்டோம். இந்த பக்கம் அந்த பக்கம்னு யாரையுமே காணுமே. நீ வருவாய் என நான் காத்திருந்தேன், வரும் வழி தோறும் உன்னை பார்த்திருந்தேன். காத்து கிடப்பதில் இன்பம் உண்டு, காக்க வைப்பதில் சுகம் உண்டு. வாடி நீலமண்ட நீலாம்பரி. நீ வருவாய் என நான் காத்திருந்தேன், வரும் வழி தோறும் உன்னை பார்த்திருந்தேன். ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, நீ வருவேன் நான் வெயிட் பண்ண மாட்டேனா? நான் இந்த வழியா வருவேன்னு எனக்கே தெரியாது. அந்த வழியில எவனோ முள்ள வெட்டி போட்டுட்டான்னு இந்த வழியா வரேன். நீ என்னடான்னா நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன்ற. நீனா நீ இல்லடி, யாராச்சும் இந்த வழியா வந்தா வியாபாரத்தை பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன்டி. அதான பார்த்தேன். மாடி என் வாழை தூக்குது, நான் என் காலை தூக்குதுன்னு தெரியாத விளாட்டி நானு. ஐயா பழமொழியை பாருடா. என்னடி சின்ன பொண்ணு, புத்தர் போதி மரத்துக்கடியில இருந்த மாதிரி நீ ஏண்டி இந்த புளிய மரத்துக்கடியில காத்து கிடக்குற? வாங்க நயன்தாராக்கா வாங்க, உங்களை மாதிரி 4 பேர் வரீங்கன்னு தான் இந்த மரத்தடியிலே காத்து கிடக்குறேன். வேற எதுக்கு? நல்லா இருக்கே கதை. என்கிட்ட கேட்டா நான் வருவேன்னு காத்து கிடப்பேன்னு சொல்றா, உன்கிட்ட கேட்டா நீங்க வருவீன்னு காத்து கிடப்பேன்னு சொல்றா. ஆக மொத்தம் 2 பேருக்கிட்டையும் போய் தாண்டி சொல்றா. ஆள் அரக்காப்படியும் குறக்காப்படி மாதிரி இருந்தாலும் நான் ஓடுற ஐடியாவெல்லாம் நல்லா அவசமா தான் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆமா, என்னைக்கு பின்னாடி கருப்பு கருப்பு டப்பாவா இருக்கு? அட கண்ணுங்கட்டவளே, டப்பா கருப்பா இருக்கிறத பாக்குறியே, அதுல மஞ்சேன்னு என்ன இருக்குன்னு நல்லா பாருடி. அடியாத்தாடி, அம்புட்டு தங்கச்சின்னா உள்ள இருக்கு. வாங்க லட்சுமி அக்கா வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். சின்ன பொண்ணு, இதெல்லாம் உன் பின்னாடி நிக்கிறாளுக 2 கூமுட்டை. அவளுகிட்ட சொல்லு நம்புவாளுக, நான் ஒன்னும் நம்ப மாட்டேன் சரியா? அப்படி போடுற அருவாள. ஆமா, யார பார்த்து கூமுட்டன்ற? வேற யார, நம்ம 2 பேத்தையும் தாண்டி. சரிங்க சரி, எனக்காக ஏண்டி நீ காத்து கிடக்குற? காத்திருக்க வேண்டிய யான் புருஷனே பக்கத்து வீட்டுக்காரிய பாத்துக்கிட்டு இருக்கா, நீ ஏண்டி எனக்கு காத்து கிடக்குற? காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவ கூட்டு போனாலாம், அந்த கதையாவில் இருக்கு. நான் ஒன்றும் உனக்குன்னா உனக்காக காத்திருக்கல, ஏன் வியாபாரம் விற்கணும், யாராச்சும் வருவாங்களா அவங்க கிட்ட விற்கலாமேன்னு காத்து கிடக்குறேன். அடியே லட்சுமி, அது அப்படி இல்லட்டி. பின்ன எப்படி ராணியக்கா? அதுவாட்டி அவ விக்கிற ஆவாத பொருளை வாங்குறதுக்கு ஏதாவது இழிச்ச வாய்ச்சி வருவாளான்னு பாத்துக்கிட்டு இருந்திருப்பா. என்ன சொல்ற ராணி? அப்ப நாமெல்லாம் இழிச்சவாயா? ஏக்கா, என் வாய் நல்லா பாருங்கக்கா, என் வாய் இழிச்ச வாய் மாதிரியா இருக்கு. ஏ ஊதா, உன் வாய் இழிச்சவாயா இல்லையான்னு ஊருக்கே தெரியும். இப்ப ஏண்டி இந்த கவலை உனக்கு? இருந்தாலும் என்ன பார்த்து நீ இழிச்ச வாய்னு சொல்லிருக்க கூடாதுல்ல. என் வாய் ஒன்னும் அப்படி கிடையாதுன்னு. சரிடி, நீ இழிச்சவாய் கிடையாது, நான் தான் இழிச்சவாய். போதுமா? நானும் ஒண்ணு இழிச்ச வாய் இல்லன்னா. அத்தாடியோ, உனக்கும் ஊதாவுக்கும் வாய் கிழிஞ்சு காது வரைக்கும் இருந்தாலும் நீங்க 2 பேரும் இழிச்சவாய் கிடையாது, அதானே டி? சரி, இது உங்களுக்கு வேணாம்னா விடுங்க, நான் பக்கத்து தெருல போய் வித்துக்கிறேன். அது ஒஞ்சருதான். பக்கத்து தெருவுக்கு போய் இல்ல பரதேசம் போ, எங்களுக்கு என்ன வந்துச்சான்? பாத்துங்களா ராணியக்கா, இவளுகளை வச்சு தொழில் பண்றது ஏதோ கயிறு மேல நடக்கிற மாதிரியே த்ரில்லிங்காவே இருக்குக்கா. சரிடி, தொழிலாம் முன்ன பண்ண ஏத்த இறக்கம் மேடு வெள்ளம் எல்லாம் இருக்கத்தாண்டி செய்யும். மேடு வெள்ளமா இருந்தா பரவாயில்லையே, இது பாதாள குளியல்ல இருக்கு. ஓ, இத பார்த்து நீ தங்கச்சின்னு நினைச்சதா இவ்வளவு நேரம் எதுவுமே பேசவே இல்லையா? பார்க்க தங்க மாதிரி தான் இருக்கு. தங்கத்தை ஏண்டி இப்படி மரத்தடியில போட்டு வித்துக்கிட்டு இருக்க? அதுக்குள்ள மதிப்பையே குறைச்சு விடுவ போல. அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய தங்கச்சியை வாங்கி போடுற அளவுக்கு நாங்க ஒண்ணு வசதியானவங்க கிட்டயா திட்டி சின்ன பொண்ணு? அது ஒஞ்சருதான். ஐயோ நயன்தாராக்கா, உன்னா இப்படி அதுவும் சரிதான் சொல்லிட வேண்டியது. முதல்ல நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ப நான் வச்சிருக்கேனே, இது எல்லாம் தங்கமே கிடையாது. என்னடி சொல்ற? இதெல்லாம் தங்கம் கிடையாதா? பின்ன தங்க மாதிரி இருக்கும்க்கா, ஆனா தங்கம் கிடையாது. கல்யாணி கவரிங், இது எல்லாம் கல்யாணி கவரிங். ஐயா தடி, அம்பட்டு கவரிங் கிச்சன் நட்டி. நான் கூட தங்கமோ நினைச்சிட்டேன் டி. பாக்க டிசைன் எல்லாம் சும்மா டாப் டக்கராவல இருக்கு. அது ஒஞ்சருதான். அதான் டி சொல்றேன், இவ்வளவு அழகான டிசைனை வாங்கி உன் அழகான கழுத்துல போட்டா இன்னும் அழகுக்கே அழகு சேர்த்த மாதிரி இருக்கும்ல. ஏண்டி சின்ன பொண்ணு, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இவளை பார்த்து கிழிஞ்ச வாயி
இழிச்ச வாயின்ன இப்ப அழகுக்கே அழகு சேர்க்குன்ற. நயன்தாராக்கா இதெல்லாம் மார்க்கெட்டிங் நயன்தாராக்கா, மார்க்கெட்டிங். ஓ மார்க்கெட்டிங்கோ. ஆண்டி சின்ன பொண்ணு இதெல்லாம் என்ன ரேட் இருக்கும்? எல்லாம் நீங்க வாங்குற ரேட்டு தான். அடியா தேடி கவரிங் செயினும் தெரிஞ்சா நானும் ஒண்ணு வாங்கியிருப்பேனே. ஃபங்க்ஷன் வீட்ல எல்லாவளும் நகை அள்ளோ இல்லைன்னு அள்ளி போட்டு வராளுங்கன்னு பார்த்தேன் டி. பார்த்தா அதுல பாதி பேர் கவரிங் தான் போட்டு வராளுங்க. ஆமாக்கா, இந்த காலத்துல இவ்வளவு பெரிய தங்கம் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் களவாணி போய் நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். அது இல்லாம இவ்வளவு பெரிய ஜுவல்லரிலாம் வாங்கி போடுறதுக்கு நம்ம வீட்டுக்காரர் என்ன ஏரோப்ளேன்ல வேலை பார்க்காரு. ஏன்டி இருந்தாலும் இத்தனை போடணும் ஆசை இருக்கத்தனடி செய்து. ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கிறதா நமக்கு இருக்கே கல்யாணி கவரிங், கலகல கல்யாணி கவரிங். கவரிங் செயினை போட்டு பார்த்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நீ இப்படி சொல்லணும், சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி, சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. இருந்தாலும் தங்கம் சொன்னா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்களாடி. என்ன நயன்தாராக்கா சுத்த கூறுகட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இந்த தங்க செயின் கழுத்துல போட்டுக்கதை வாங்கி உரசியா பார்க்க போறாங்க. யாரும் கேட்டா ஆமா தங்கம்னு போய்கிட்டு இருப்பீங்களா? இதுக்கு போய் டென்ஷன் ஆக்கிட்டு என்னையும் டென்ஷன் ஏத்திக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு சரிப்பட்டு வராது. முதல்ல ஒரு செயின் எடுத்து உங்க கழுத்துல போட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க வேண்டானே சொல்ல மாட்டீங்க. போட்டு பார்த்தலாம் வாங்கலாமாட்டி? முதல்ல இந்த செயினை போட்டு பாருட்டி, அதுக்கப்புறம் வாய் திறந்து பேசு. அம்மாடியே இந்த செயின் என் கழுத்துக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி அப்படி அம்புட்டு அழகாவல்ல இருக்கு. பாத்தியா இவ்வளவு அழகா இருக்க செயினை உன் கழுத்துல போடுறதுக்கு பதிலா ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? அழகாத்தான் இருக்கு. அமௌண்ட் என்னன்னு தெரியலையே. அமௌண்ட் என்ன பெரிய அமௌண்ட்? ஒரு செயின் 2000 ரூபான்னு வித்துக்கிட்டு இருந்தேன். நீ வேணா கொஞ்சம் கரைச்சி கையில அதுக்கு தாரேன். அடியா தடி 1000 ரூபாய்க்கு மேல 5 பைசா கூட எனக்கு வேண்டாம் டி. ஏன்டி பாக்குறது தங்க மாதிரியே இருக்குடி, கல்யாணி கவரிங்க. வெளியே போனா கூட திரும்ப சாய முக்கி போடலான்டி. இது எப்படி 1000 ரூபாய்க்கு தர முடியும்? இங்க ஒரு சின்ன பொண்ணு 1000 ரூபாய்க்கு தந்தினா ஆளுக்கு ஒன்னா வாங்கிக்கிறோம். ஓ அப்ப நீங்களும் வாங்கிக்கிறீங்களாக்கா? எல்லாரும் வாங்குனீங்கன்னா 1000 ரூபாய்க்கு தரேன். அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. 1000 ரூபாய் நான் கூட வாங்கிப்பேன்டி. சரிடி என் கழுத்துல ஒண்ணு எடுத்து மாட்டி எப்படி இருக்குன்னு பாப்போம். இப்போதைக்கு உன் கழுத்து பாக்குறதுக்கு கணக்கன்றாவியா தான் இருக்கு. ஆனா என் கடையில இருக்க கல்யாணி கவரிங்க மட்டும் வாங்கி போட்டேன்னா அதுக்கப்புறமா உன்னை பார்த்து உன் வீட்டுக்காரரு சொக்கத்தங்க ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு பாட்டு பாடிட்டு பின்னாடியே வருவார் பாரு. ஓ அப்படியாட்டி. அப்ப முதல்ல என் கழுத்துல எடுத்து மாட்டு. இந்த மாடல் எடுத்து மாட்டினா சூப்பரா இருக்க முடியே. இந்த டிசைன் நம்ம ஊர்ல இது வரைக்கும் யாரும் போடாத டிசைன் டி. முத நீ தான் போட போற. ஐயே என் கழுத்து நம்ப நிறைய இருக்கு. அடியே 1000 ரூபாய்க்கு இவ்வளவு நகை வாங்க முடியுமாட்டி? முடியாதம்மா முடியாது. அவளுக்கே குட்டித்தா எப்படி டீ? என்ன பார்த்தா உனக்கு ஆளு மாதிரி தெரியலையாட்டி? நயன்தாராக்காக்கு இந்த டிசைன் எடுத்து போட்டுருவோம். அடியா அத்தாடி அம்புட்டு அழகல்ல இருக்கு. ஏக்கா இதை மட்டும் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்க வீட்டுக்காரரு உங்களை குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி வருவாருக்கா, சுத்தி வருவாரு. ஓ அப்படியாட்டி? அவளுக்கெல்லாம் வீட்டுக்காரர் பாட்டு பாடுவாருன்னு. இத போட்ட என் வீட்டுக்காரர் என்ன பாட்டு பாடுவாரு? வேற என்ன பாட்டு பாட போறாரு? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்னடி இப்படி சொல்லி புட்ட? ஏக்கா இதை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று அப்படின்னு பாட்டு பாடுவாருக்கா. அப்ப சரிடி எனக்கே தா. சூப்பரா இருக்குக்கா. என்ன ராணியக்கா நீங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா அப்படி? இல்லடி 1000 ரூபாய்க்கு கொடுத்து கவரிங் செயின் வாங்கவான்னு யோசிக்கிறேன். 1000 சேர்த்து வச்சா தங்கமே வாங்கிடலாமே. கிழிச்சிங்க. 1000 சேர்த்து 6000 7000 சேர்த்தாதாங்க 1 கிராம் தங்கமே வாங்க முடியும். இதுல நீங்க இத்தா பெரிய தங்க செயினு 1000 ரூபாய் சேர்த்து வாங்க போறீங்களா? காமெடி பண்ணாதீங்கக்கா. முதல்ல ஒரு கவரிங்க வாங்குங்க, அப்புறம் தங்கத்துக்கு காசு சேருங்க. ரைமிங் நல்லா இருந்தாலும் டைமிங் சரியில்லைடி. முதல்ல செயினை போடுவீங்களா ரைமிங் டைமிங்னு பாத்தீங்களாக்கா? இது ஒரு செட்டாவே வந்திருக்கு. இதை மட்டும் நீங்க போட்டீங்களா உங்க வீட்டுக்காரர் என்ன பாட்டு பாடுவார் தெரியுமா? அது வேறையா? அந்த பாட்டையும் சொல்லிடுடி, இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மண்டை வெடிச்சு போகும். அன்பே அன்பே கொல்லாதே கண்ணை கண்ணால் கில்லாதே. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான் மட்டி. ஏட்டி நானே ஒரு செயினை விற்கிறதுக்கு நாய்படாத பாடுபட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடி ஏமாத்திட்டு அது உனக்கு பொருட்களியாட்டி? ஏண்டி சின்ன பொண்ணு, அப்ப எனக்கு இந்த செயின் நல்லா இல்ல அப்படித்தானே? ஏக்கா என்கிட்ட கேட்க வேண்டாம்க்கா, பக்கத்துல இருக்கவங்கிட்டே கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ராணிக்கு இந்த செயின் உங்களுக்கு டாப் டக்கரா இருக்குதா? அது ஊஞ்சருதான். ஏண்டி எங்களுக்கெல்லாம் கவரிங் செயின் போட்டு அழகு பாக்குறியே, நீ ஒண்ணு போடக்கூடாது? போட்டா போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேமே இப்போ நாம பார்க்கலாம். மனிஷா, ராதிகா, கீர்த்தனா, முகமது சலீம், சதீஷ்குமார், கிருஷ்ணவேணி, புவனேஸ்வரி, ஸ்ரீராம், நூர்ஜகான், காகிச்கா, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.